இன்றைய வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, கர்த்தர் நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எதை நம்பியிருக்கிறோம்? நம்ம சுயபலத்தை நம்பியிருக்கிறோமா? மனிதர் நம்பியிருக்கிறோமா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்பியிருக்கிறோமா? நமக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லி பணத்தையும் பேர் புகழ் நம்பியிருக்கிறோமா? இல்லை அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவராக இயேசுகிட்ட நம்பியிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். சேனைகளின் கர்த்தரை நம்புனீங்கன்னு பாக்கியவான்களாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது, எந்த சமான குறைச்சல் வராது, பிரச்சனை வராது. வந்தாலும் கர்த்தர் உங்களோடு குளிர்ந்து எல்லாவற்றில் வெற்றி தர அவருக்கு வல்லமை உண்டு. அருமையானவர்களே, கலங்காதீங்க. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அது மாத்திரம் எவ்வளோ நாள் நம்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்கீத புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 8வது வசனம். ஜனங்களே, எக்காலத்தில் அவர் நம்புங்கள். எல்லா காலத்திலும் நன்மை வந்தாலும் தீன்மை வந்தாலும் அவர் நம்புங்க. நிச்சயமாக உங்கள் கண்ணீரை துடைப்பார். நன்மை வந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லி அவர் நம்புங்க. ஏசப்பா நன்மை செய்திடப்பா, அதற்காக கோடி கோடி நன்றி ஏசப்பான்னு சொல்லி உங்கள் இறுதி அவரையும் நம்பட்டும். அது மாத்திரம் கஷ்டம் வந்தாலும் அவரை நம்புங்க. அந்த கஷ்டத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? பார்ப்பார். ஐயோ, என் பிள்ளை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன தான் நம்புதுன்னு சொல்லி உங்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் கஷ்டத்துலேருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரையும் நம்புவீங்களா? எக்காலத்தில் அவர் நம்பணும். சரி அருமையானவர்களே, அவர் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்புங்க. அவர் நிச்சயமாக உங்களை கண்ணீரெலாம் துடைத்து உங்கள் கவலையெல்லாம் மாற்றி உங்கள் பிரச்சனையெல்லாம் நீக்கி சமானத்தையும் சந்தோஷத்தையும் அருளிச்சே அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்திரம். எதையுமே நம்பாதபடிக்கு என் ஆண்டவராக இயேசுவை நம்பத்தக்கதாக அவங்களுக்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அவங்கள பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷத்தை ஆருமப்பா. அவங்களை உண்மை நம்பியிருக்க கிருபைச்சிங்கப்பா. எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையை நம்ப அவங்களுக்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம். அவங்க பொறுப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து அவங்க தேவைகளை சந்தித்து ஆசிரியங்க. பலவீனப்பட்டிருக்கிற அருமையான சகோதரி வேதனையோடு இருக்காங்கப்பா. எனக்கு யார் இருக்கா? நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறானே, என்னை விசாரிக்க கூட யார் இல்லைன்னு சொல்லி கலங்குறாங்க. ஆண்டவரை அவங்களுக்கு கண்ணீரை துடைத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் தாமே அவங்க வியாதி முழுமையாக நீக்கிப்படுங்க. உங்கள் நாம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.